வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு கணித பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் கடைசி கணக்கு 8வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8வது கணக்கு பார்க்க போகும்போது அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, y = sin x, y என்ற வளைவரை மூலம் y sin மட்டுன்னு கொடுத்துருக்காங்க, மட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம 5வது கணக்கில் ஏற்கனவே செஞ்சிட்டோம். அதனால் அட்டவணை அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அட்டவணையை போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், அட்டவணையில் உள்ள மதிப்பு வச்சு நம்ம இந்த கணக்கில் போடுறது எளிமையாக இருக்கும். இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட்னு போட்டு வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா பாம்பு பின்னுற மாதிரி வரும். இது என்ன வரும், பாம்பு பின்னுற மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். அச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம டிக்னாமெட்ரி விதிப்படி தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம். π/2 π 3/2. அடுத்து என்ன இருக்குது, 2π. இங்கே என்ன இருக்குது, -π/2 -π -3/2 -2π. ஒய்ஹெச்சில் கொடுக்கும்போது வெறும் நம்ம ஒரு அலகு மட்டும் எழுதுனா போதும். இங்கே +1. ஓகேவா? சரி, இப்போ 5வது கணக்கில் உள்ள அட்டவணையை எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த அட்டவணையை பார்க்கும்போதே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு sin x போடும்போது எப்படி வரும், நம்மளுக்கு sin xக்கும் போது எல்லாமே ப்ளஸ்ஸாக வர மாதிரி தான் நம்மளுக்கு அளவுகள் வரும். சரி, இப்போ நம்ம எழுதுகிறோம். எழுதும்போது என்ன வரும், sin xங்கும்போது அந்த அட்டவணை போடுறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. -3/2னா 1. அதே மாதிரி -π/2னா -1 வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு, π/2னா +1 வரும், -3/2னா 1 வரும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம போட்டுக்குவோம், போட்டுட்டு அடுத்து கொண்டு போவோம். இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம், நம்ம π/லாம் என்னது 0வாக இருக்கும். π/லாம் என்னது 0வாக வரும். இது sin xக்கு கொண்டு போகணும். sin x கொண்டு போகும்போது என்ன வரும் உங்களுக்கு, அப்படி தலைகீழ மாறி வரும். π/2ங்கிறம்போது என்ன வரும் உங்களுக்கு, -1 வரும். இங்கே வரும்போது +1 வரும். அடுத்து இங்கே வரும்போது -1 வரும். இங்கே வரும்போது +1 வரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த படத்துக்கு பார்க்கும்போது இது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு படம், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே உள்ளதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம y = sin xன்னு போட்டுக்கோங்க. இங்கே y = -sin x. ஓகேவா? சரி, இப்போ இதை எழுதுகிறோம். இங்கே மட்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. மட்டுன்னு கொடுக்கும்போது கணக்கு என்னது, y = மட்டு sin xன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மட்டு x. மட்டு எக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸு எப்படி இருக்கணும், ≥ 0வாக இருந்தாலும் எக்ஸு. -xனால் என்னது, எக்ஸ் 0விட சின்னதாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் sin x எப்படி இருக்கணும், sin x sin xஆக இருக்கும். > இருக்கும்போது sin xஆக இருக்கணும். அதே இது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும்போது -sin xஆக இருக்கும். x <0 இது இருக்கும்போது மைனஸாக இருக்கும். ஆனால் இந்த படம் எது வருது, இந்த வரைபடம் எதோட பிரதிபலிப்பு, y = sin -x வரைபடமானது -sin xஇன் பிரதிபலிப்பாகும். இந்த கணக்கில் 5வது கணக்கில் நம்ம ஏற்கனவே செஞ்சது தான். அந்த அட்டவணையை இங்கே உபயோகப்படுத்திக்கோங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது.
பார்க்கும்போதே எப்படி இருக்குது நம்மளுக்கு, பாம்பு பிணைஞ்சு விளையாடுற மாதிரி இல்லையா? அதுதான் இந்த கணக்கு வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.